ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அமைந்துள்ள பழமையான காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவில். நேற்று தைப்பூசத்தன்னைக்கு நடந்த தேரோட்டங்களும் முருகருக்கு நடந்த திருக்கல்யாணமும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க காட்சிகள். இந்த கோவில் லட்சுமண கவுண்டரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் ஒரு தீவிர முருக பக்தர். அவருடைய கனவுல முருகர் தோன்றி தனக்கு கோவில் எழுப்புமாறு கேட்டுக்கிடங்க. ஸோ அவர் இந்த கோவிலை நிறுவியிருக்கார். இங்கே தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாட்டோட மிகப்பெரிய மாட்டுச்சந்தை நடைபெறும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்கள்லாம் வீதி உலா, அதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்குற திருநீர், அதாவது கருஞ்சாம்பல்னு சொல்கிறாங்க, அந்த விபூதி பக்தர்கிட்ட ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா அங்கே கொடுக்குற அந்த விபூதி, இந்த கோயிலில் கொடுக்குற விபூதி விஷக்கடி மற்றும் நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கு அசையாத நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த திருநீரு எப்படி செய்கிறாங்க அப்படின்னா கரும்போட சக்கையை எரித்து தயாரிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்னுமே ஸ்பெஷல் பாருங்கள். இந்த கோவில் ஒரு 300 ஆண்டுகள் பழமையானது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவில் பார்த்திங்கன்னா காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவில் மேற்கு நோக்கியவாறு 5 நிலை ராஜகோபுரத்தோட கம்பீரமாக இருக்குது. ஸோ முருகர்னா நமக்கு எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்கும்போது, தேரெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சந்தையும் இருக்குது. ஸோ இன்னும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கம்பீரமாக இருக்குது. ஸோ முருகர்னால் எப்போவுமே கம்பீரம்தான். நன்றி.